ஹாய் ஹலோ கேஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மிஸ்டர் தேவ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லாரி சவுண்டு பஸ் சவுண்டில் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் கொஞ்சம் கேம் சவுண்டு ஏற்றி வச்சுக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் மைனரில் ஒரு வீடு கட்டியிருக்கோம். ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன ஆடு. இந்த கேமில் ஆடு மட்டும் வரும். அப்புறம் வீடு சின்னதில்லை. டன்டடைன் மேலே வந்து ஃபிஷ் ஃபார்ம், ஆக்சுவலி இன்ஃபினிட்டி ஃபிஷ் ஃபார்ம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம வீடு. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இது கீழே வந்து அண்டர் கிரவுண்டு. இருங்க எல்லாத்தையும் காட்டுறேன். இது வந்து சும்மா ஒரு குப்பைங்களுக்கான செஸ்ட்டு. இதில் இருக்கிறதுலாம் குப்பை. இது வந்து ஃபுட்டை சமைக்கிறதுக்கு. அப்புறம் இதுதான் ஃபிஷ்ஷு. நம்ம மேலே போய் ஃபிஷ் பிடிச்சது. அது வந்து இது சும்மா தூங்கிக்கிறதுக்கு. அப்புறம் கோல்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அப்படியே போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து அடிக்கிறது உதைக்கிறதுன்னு வச்சுருக்கோம். அப்புறம் ஆர்மர்ஸ். அப்புறம் நம்ம வந்து போன பாட்டில் வந்து லிசார்டை டேம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி டேம் பண்ணிட்டோம். அது நெருப்பு விடும். நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி நெருப்பு விடும்னு தெரியாது. அது மட்டும் உங்களுக்கு ஒரு கைஸ், அது ஒன்றும் இல்லை. நம்ம தம்பி மட்டும் நம்மகிட்ட சும்மா பேசினாங்க. அதான் இருங்க, இது வந்து ஒரு பிரச்சனை. இருங்க, லிசார்டு மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சும்மா இருங்க. நம்ம அவனை போய் குழந்தை கட்டலாம். ஐயோ, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, இவனை விட்டுட்டு வரண்டா. இருடா, ஆர்மர் இல்லைன்னு வந்து குழந்தை கட்டுறேன். என்ன வா நீ சட்ட சாப்பிட அவ்வளோதான் கைஸ். இவனுக்கு போய் டம்மி பீஸு. ஆளா பாசா பயங்கரமான ஆளாக இருக்கு, ஆனால் டம்மி பீஸாக இருக்குது கைஸ். இருங்க ஒரே நிமிஷம். நம்ம வீட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கீழே இருக்க இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஜி சாரி, பை மிஸ்டேக். கோல்டு. எஸ், இட்ஸ் கோல்டு. நம்ம தொலைச்ச சாப்பாடு. எப்படா இவ்வளோ பெரிஸ் கலெக்ட் பண்ணனா? பெரி ஃபார்ம் வச்சுருக்கோம். வாங்க பெரி ஃபார்மை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு போயிடலாம். பாய் மெத்தடில் படித்தா சூப்பராக தூங்கலாமா, கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு இதை உடச்சிப்போம். நம்ம கொஞ்சம் பிரச்சனை இங்கடா. சரி, நம்ம க்ரியேட்டே பண்ணிக்கலாம். நமக்கெலாம் யாரும் தடையே பண்ணக்கூடாது. எஸ், கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாங்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பெரிஸே போதும் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு. மூணா. அப்புறம் இந்த மாதிரி பெரிய மரம் வந்து ஒன்று உடச்சா 8 கிட்ட தரும். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் பயாமில் இது இருந்தால் லக்கு. ஏன்னா இதுதான் இருக்கல ரொம்ப சூப்பரான மரம். இருங்க, பெரி சாப்பிட்டா உங்களுக்கு அதிக ஹெல்த்தி ஏறும் கறியை சாப்பிட்றதோட. நீங்கள் வந்து இல்லை, நான் மீனையும் சாப்பிட்டுப்பேன் கறியை சாப்பிட்டுப்பேன். எனக்கு மீன் பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. மீன் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் லிசார்டு எப்படி டைம் பண்ணுறதுன்னு சொல்லி தரல. ஏன்னா லிசார்டு தான் டைம் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு கஷ்டம். இந்த பார்ட் 2 வீடியோ வந்து கொஞ்சம் தூரம் போவோம், வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கைஸ் கொஞ்சம் வந்து நம்ம அந்த லிசார்டை டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் ஏன் சும்மா மற்றெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கடுப்பாக ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது வேறு உடஞ்சி போயிடுச்சுன்னா அயனை வேஸ்ட் பண்ணணும். அயன் இவ்வளோ இருக்கேன்லாம் பார்க்காதீங்க. இங்கே மீன் பான் கொஞ்சம் ஒரு பிளாக்லேயே பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி 3 பிளாக் 4 பிளாக் வச்சு நான் பண்ணுறேன்னா என்கிட்ட அதுக்கான எசென்ஷியல் இருக்குன்னு பண்ணுறேன். யாரும் வந்து வீணாக ட்ரை பண்ண வேணாங்க. அது கீழே போகும்போது பி எழுதுறோம், துடிக்கும் பாருங்க அது ஒரு மாதிரி. இப்போ பி எழுதி பி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் இந்த மீன் சூப்பரு. இந்த மீன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டார்ச் போட்டுக்கலாம். அப்புறம் திடீர்னு கீழே விழுவோம், நான் எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஏணி போட்டுக்கோம். அப்புறம் நம்ம மைனை காட்டியே ஆகணும் இந்த பாட்டில். இந்த பாட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சு போகும். 20 நிமிஷம் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு போகும் கைஸ். ஏன்னா எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சதே வந்து மைனிங். எனக்கு இந்த மைனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்ட் ஆஃப் மைனிங் ஃபஸ்ட்டு கீழே போவோம். சாரி, இது வந்து கீழே நான் சும்மா ஒரு நானாக கட்டின ஒரு ஏரியா. அப்புறம் ஸ்லாப் சும்மா அப்படி கீழே போனால் ஸ்லாப்பு கீழே போயிடலாம். வாங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ மைக்கெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். மைக்கெலாம் போட்டு எதுக்கு அடிக்கடி பாஸ் பண்ணுறது மட்டும் கேட்காதீங்க கைஸ். கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ நல்ல வாய்ஸ் கேட்கும். இருங்க, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இருங்க, இந்த இடத்த காட்டுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மைண்ட் ஃபுல்லாக வெறித்தனமாக இருக்கும். இருங்க, நான் வந்து
ஸ்டார்ஸ் சும்மா தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். நம்ம கைஸ் வாங்க நம்ம மேலே போகலாம். கொஞ்சம் இங்கே டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப லாரி சவுண்டு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இந்த ஏரியாவில் உங்களுக்கே தெரியும் நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் என்னென்னா கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் இருக்கும், அதான் கண்டுக்காதீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் மைக் யூஸ் பண்ணேன். இப்போ அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்துட்டோன்னே செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடு கட்டுறேன்னு சொல்லியிருந்தோம், ஒரு மேன்ஷன் மாதிரி கட்டி வச்சுருக்கோம், ஒரு மாளிகையே கட்டி வச்சுருக்கேன். சரி எப்படிடா மேலே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்படி டபுள் ஜம்ப் பண்ணி மேலே போய்க்கலாம். ஒரு சேடல் ரெடி பண்ணணும்ல, சேடலுக்கு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. யாரும் சேடல் எப்படி பண்ணுறதுலாம் தெரியாமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காப்பர் தேவை. காப்பர் இல்லைன்னா உங்களால் சேடல் பண்ண முடியாது, உங்களால் சேடல் வாங்க தான் முடியும். தயவு செஞ்சு காப்பர் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காப்பர் வந்து ரொம்ப இப்போ அயன் கிடச்சோன்னா காப்பரை நான் தூக்கி போடலை, ஏன்னா அயன் எவ்வளோ முக்கியமோ காப்பர் அந்தளவுக்கு முக்கியம். அயனை மைண்ட் பண்ணவே காப்பர் தான் தேவை. இதை கொஞ்சம் ஃபர்னஸில் போட்டு உருக்கிக்கலாம். இருங்க அதை எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு காட்டிக்கிறேன். அதை வந்து இதோ இங்கே 2 இது போதும். 2 கவு ஹைடு இல்லைனா 8 ரேபிட் ஹைடு, 4 8 ரேபிட் ஹைடு தேவைப்படுது. சரி நம்ம தம்பி வந்து கூப்பிட்றாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கைஸ் இப்போ இதை ஹீட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபர்னஸ் இருக்கா, ஃபர்னஸுக்கு மேலே இந்த ஹைடை போட்டிங்கன்னா இந்த ஹைடு பாட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லெவல் 1 இருக்குது. போயிடலாமா இல்லை எப்படின்னு? ஐயோ கைஸ் கொஞ்சம் சவுண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்கும். இருங்க நம்ம அந்த ஹைடு மட்டும் உருகணுன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு லிசார்டை போய் காட்டேன். போன தடவை வந்து ரொம்ப கேவலமாக செத்துட்டோம். அது வந்து மட்டும் ஒரு எசென்ஷியலான ஆர்மர் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால தான் ரொம்ப கேவலமாக செத்தோம். அதனால கொஞ்சம் ஐயோ இந்த ஓவராக மேலே அடிக்கிறாங்க கைஸ். இந்த லிசார்டை வந்து ஒரே அடியில் நம்ம அடிக்கிறோம் இன்றைக்கி. சரி அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஹைடு வந்து மெல்ட் ஆனோன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக காட்டுகிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். ஐயோ ஆயிருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஃபஸ்ட் அதானே பார்த்தேன், எப்படி ஆயிருக்கும். நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அதுக்கு முன்னாடி இதை போய் ஜஸ்ட்டில் வச்சுக்கிறேன். டேய் கண்ட்ரோல்ஸ் ஐயோ ஓகே சூப்பர். நம்ம இதை வச்சுக்கலாம். ஓபி டெவில் ஃப்ரூட். இருங்க நான் உங்களுக்கு முடிச்சோட காட்டுறேன். கன்ஃபார்ம் இந்த வீடியோ 20 நிமிஷமாச்சும் இருக்கும். கைஸ் நமக்கு மெல்ட் ஆகி முடிச்சதுனால நம்ம எப்படி கிராஃப்டிங் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். இது 2த்தையும் வச்சா 2 இது காட்டும். நீங்கள் இதை மட்டும் எடுத்துடணும், நம்ம தலைவனை மட்டும் சேடில் மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டிங்களா? நமக்கு இப்போ லிசார்டு கம்பல்சரி தேவைப்படுது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு லிசார்டு மாதிரி. நான் சொல்கிறேன் என்னடா இவன் ஓவர் ஆஃப் பண்ணுறேன்னுலாம் பார்க்காதீங்க. காசை பிடிக்கிட்டு ஓடுறோம் கைஸ். இருடா உனக்கு இருக்குடா. ஆஸ்டேஜ் தான் இருக்குல்ல ரொம்ப ஃபாஸ்டஸ்டான உயிரினம். என்னது ஓரம் காசை பிடிக்கிட்டு ஓட்டானா திருப்பி கிடைக்காது. நம்ம தான் பிடிச்சி அவனை வாங்கணும். வாங்க இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சா, ஒரு ஆர்மர் எடுத்து போட்டுக்கோங்க. அதை ஒன்றும் சும்மாலாம் போய் அடித்து கொண்டு வர முடியாது கைஸ். இருங்க இதுக்கு அயன் ஸ்வார்டு தான் எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னா பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அதை ஆக்சுவலி மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். வழக்க போல் இந்த கல்யாணம் ஆனாலே இது கன்ஃபார்ம் நடக்கும். அது நான் சொல்ல வரல. நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன்டா வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா போட்டு தான் நான் ஆகணும். எஸ் நான் போடலான்னு தான் நினச்சேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போடாமே வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி பாட்டு ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். 2த்தையும் ஒரே நாளில் சேர்த்து போடலான்னு நினச்சேன். அதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்றுன்னு போடுறேன். கொஞ்சம் சவுண்டு மட்டும் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போய் அதை எப்படி டைம் பண்ணுறதுன்னு போய் பார்த்துடலாம். யோ எஸ் நான் இப்போ ஆர்மர் போட்டிருக்கேன்ல, மறந்துட்டேன். ஏன் இந்த குட்டிங்களை தான் கைஸ் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த வெள்ளம் போட்டு இந்த பொட்டேட்டோ நான் சாப்பிட்டா மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் இல்லை, கேமில் மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு ரியல் லைஃப்பில் மீனே பிடிக்காது சீரியஸாக. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீ தள்ளு. நாம் இப்போ இதை மட்டும்தான் நம்ம கோலை, இது மட்டும்தான் நம்ம வேறு எதையும் பிடிச்சி தேவையில்லாமல் இழுத்து போட்டுக்க போகிறோம். இல்லை நினச்சேன் இது ஃபஸ்ட்டே இது பண்ணிடும். இது கிட்ட போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு ஓச்சை. இருங்க கைஸ் வந்துடுறா கைஸ். ஆக்சுவலி நம்ம ஆர்மரும் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு தான் சொன்னேன் லிசார்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு. சரி வாங்க கைஸ் போகலாம். இன்னைக்கு அந்த லிசார்டை நான் விடுறதா இல்லை, அது என்னையே அடிச்சிருச்சு. அது எப்படி ஸ்னேக்கு வாடா 1 அடிச்சாச்சு. காசு எடுத்துக்கிறேன்டா, 50 ரூபா கிடச்சிருக்கு, விட்டுறக்கூடாது.
புதுசா வா 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 வாட்டா எம்மச்சி வாழக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சு நான் போட போகிற பஜ்ஜி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடும் போது நம்ம இந்த சேடில் அது மேலே வச்சா போதும். எஸ் அது வரும்போது அந்த ரவுண்டை மொத்தம் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கரெக்டாக கிளிக் பண்ணணும். கொஞ்சம் தூரம் போனோன்னா கிளிக் பண்ணிடும். ரொம்ப போவிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ராங்கு வந்தால் பரவாயில்ல, ஒரு 2 ராங் வந்தால் பரவாயில்ல, அவ்வளோதான் டைம்டு. இன்னுங்க இந்த மாதிரி குழியப்போ எனக்கே ஒரு மாதிரி தெற்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி டக்குன்னு விட்ட மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். லிசார்டை இதை வச்சு கொண்டு காட்டுறேன். இதை வச்சு கொண்டாலும் நமக்கு ஹெச்பி ஏறும். எக்ஸ்பி ஏறும். இப்போ போகலாமா வேணாமா? இவனுக்கு ரொம்ப பயத்தை தராங்க கைஸ். அதுதான் எனக்கு பயமாக இருக்கு. சும்மா இருந்தாச்சும் பரவாயில்ல. இவன் பாட்டுக்கு விழுந்து எங்கேயாவது விழுறாங்க. இருங்க கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். கைஸ் நமக்கு இதை விட்டுட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஆக்சுவலி நம்ம இப்போ எனக்கு இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைனாலும் ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை. 2 லிசார்டு பிடிக்க போய் இங்கே ஒருத்தர் முரட்டாளாக இருப்பான். அதோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவன் ஒரு பாஸுக்கு ஈக்குவலான கைஸ். ஃபஸ்ட்டு இதுங்களை கொண்டு வரலாம். இதுங்க எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தொல்லை கொடுக்குதுங்க. ஆர்மரே இல்லாமல் இப்போ நம்ம எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே 2 லிசார்டை பிடிச்சி வச்சதான் கைஸ் நம்ம பண்ணதில்ல. பெரிய தப்பு இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். வாங்க இப்போ அவனை வேறு கொல்லணும். எப்படி கொல்றதுன்னு தான் தெரில. கொல்றதுலாம் ஈஸியாக அவனை கொண்டு வரலாம். எப்படி பாகுபலி போருக்கு போகலாமா? சரி, போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க. இவனை நம்ம கொண்டுட்டு இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். இருங்க கொஞ்சம் ஃபுட்டு நமக்கு தேவைப்படுது. ஃபுட்டும் நமக்கு முக்கியம். அப்புறம் அவனை கொண்டுட்டு நமக்கு ஹங்கர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நைட்டு போச்சு. நைட்டுனா இந்த கேம்லேயும் பிரச்சனை, மைண்ட் கிராஃப்ட்லேயும் பிரச்சனை. இந்த கேம் மைண்ட் கிராஃப்ட் மாறி இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் தான் என்ன கேட்டால். இவங்க தூங்கிக்கிறேன். விளம்பரம் வரப்போது நான் பாஸ் பண்ணி கைஸ். விடிஞ்சிருச்சு. போருக்கு தயாராகலாமா? வாங்க. பாகுபலி கட்டப்பா வாங்க வெளியே போகலாம். இது கொஞ்சம் சித்திராமல் இருக்கணும். நம்ம ஓய் கைஸ் எப்படி அடிக்கிறாங்க கைஸ். ஐயோ இவனை அடிக்கிற கஷ்டமான விஷயம் போல. போச்சு அவ்வளோதான். வெறித்தர முடியும். போச்சு. நான் இப்போ ஃபைட்டுக்கு போகலாமா? வாங்க போகலாம். ஐயோ அவன் நம்மளை வேறு லெவலாக நான் அடித்தான். எஸ் ஃபைனலி அவன் தலையை எடுத்துக்கலாம். ஐயோ தலையை எடுக்க இடம் இல்லையா? போடு. அவன் தலையை எடுத்துட்டோம் கைஸ். அவனை கொண்டா நமக்கு தலை கிடைக்கும். இவனை விடுங்க. இவனை வச்சுட்டு நம்ம அயன் ஸ்வார்டே டேமேஜ் ஆகிடுச்சு. அவன் தலை போடு. இதை நம்ம வெற்றி கடையாளமாக எங்கே மாட்டி வைக்கலாம்? நம்ம இந்த ஆர்மருக்கு மேலேயே மாட்டி வைப்போம். இந்த ஆர்மர் தானே அவனை கொண்டுச்சு. ஆர்மரோட ஹெல்ப் இல்லைனா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. அப்பாடி இருங்க. எப்போ சாரிடா கொஞ்சம் லெஜெண்டரி டூல் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கலாம். எஃப் சாரா லிசார்டு. லிசார்டு மன்னிச்சுக்கூடா. அப்பாடி சாரிடா லிசார்டு. ஒரு நிமிஷம் நம்ம லிசார்டை கொண்டு இருப்போம். அவள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துடும் பார்த்தீங்களா? அயன் ஆர்மர் டேமேஜ் ஆகிருக்கும் தானே. பார்க்கலாம். இருக்கல இப்போ உருப்படியாக இருக்க ஒரே ஒரு அயன் ஆர்மர், அது இதுதான். எல்லா ஆர்மரும் டேமேஜ். இருங்க நம்ம எல்லாமே நம்ம இந்த இதில் இருக்குது. கொஞ்சம் கேவையும் நம்ம பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் இவனை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாமா? பம்பு இருக்குது. எஸ் அடிச்சாச்சு. 6 ரூபா கிடச்சிருக்கு. ஐயோ அந்த ஆஸ்ட்ரேஜோட முட்டையை மட்டும் யாரும் தெரியாமல் கிட்ட அது கூட பேராதீங்க. நம்மளை ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். சரி இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அந்த கூட ஃபைட் பண்ணிட்டு முடிக்கலாம்னு நினச்சோம். அதே மாதிரி ஃபைட் பண்ணிட்டோம். பாட்டை முடிச்சுக்கலாம் கைஸ். முடிக்கிறது இவனை அடிச்சுட்டு தான் முடிக்கிறோம். ஒன்று அடிச்சுட்டு தாங்க நான் பாட்டையே முடிப்பேன். வெறித்தனம் அடிச்சு வாச்சு. ஓகே கைஸ் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்டை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இதுக்கு ஏன்டா மாடி கதை ஏன் நான் திறந்தேன்னு தெரில. எஸ் இந்த தடவை கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி அதோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை கொசன்னு இருக்குது எல்லாத்தையும்